அன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்கள், புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 13 நாம் அமர்ந்திருக்கிறோம். 14 நோன்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். சரிபாதி இன்னும் ஓரிரு நாளில் அமையப் போகிறது. இந்த ரமலான் மாதத்தினுடைய மகத்துவத்தை, இதை பேண வேண்டிய சிறப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்கள் மூலமாக எடுத்து காட்டியுள்ளார்கள். மற்ற மாதங்களைப் போல் இந்த மாதங்களை சாதாரணமாக சராசரியாக கருதிவிடாமல் இது தனித்துவமிக்க மாதம் என்பதே பல்வேறு ஹதீசுகள் மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சில ஹதீஸ்களை சொல்வார்கள். அதற்கு பேர் ஹதீஸ் குதிசி. ஹதீஸ் குதிசி என்றால் என்ன? அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிக்கும் போது குர்ஆனில் அந்த வாசகம் இருக்காது. அல்லாஹ்வுடைய வாசகம் குர்ஆன். எனவே அல்லாஹ் சொன்னான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடுகிற வாசகம் குர்ஆனில் இல்லாத வாசகத்து ஹதீஸ் குதிசி. குதிசி என்றால் தூயவன் அல்லாஹ், தூயவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு. அது எப்படி குர்ஆன் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள் என்றால், ஹதீஸ் நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உதிப்பாக்குவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பங்களிப்பு இருக்கார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டி அதை உலகுக்கு சொன்னால் அது அல் குர்ஆன். தராவீஹ் ஓதுவதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அனுப்பிய தகவல் நமக்கு குர்ஆனாக கிடைக்கப்பட்டது. ஆனால் ஹதீஸ் குதிஸ் என்பது குர்ஆனில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்வியில் உதிப்பாக்கப்பட்ட அந்த ஹதீஸ் குதிஸில் ஒன்றுதான் அஸ்ஸௌமு லீ வன அஜ்ஸீ பிஹி. நோன்பு எனக்கு சொந்தம், அதற்கு நானே கூலி கொடுப்பேன். நோன்பு எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அவன் தொழுகை யாருக்கு சொந்தம்? தொழுகையும் அவனுக்குத்தானே சொந்தம். ஜக்காத்தும் அவனுக்கு சொந்தம், ஹஜ்ஜும் அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கும் போது நோன்பை மட்டும் குறிப்பாக எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தாய்க்கு அல்லது ஒரு தகப்பனாருக்கு 10 பிள்ளைகள், அது 5 பிள்ளைகள். இவன் ஏன் மகன் ஒருவன் மீது பற்று வைத்து பாசம் வைத்து அந்த மகனுடைய செயல்பாடுகளை கவனித்து மகிழ்ச்சி பெருக்கினால், அன்பு பெருக்கினால், தந்தை குறிப்பிட்டவனை பார்த்து இவன் ஏன் புள்ள, இவன் ஏன் புள்ள, ஏன் மகன் அர்த்தம், மற்றவங்கள அவருடைய பிள்ளை இல்லையா, நிராகரிப்பது என்ற அர்த்தம் அல்ல. அந்த குறிப்பிட்ட மகன் நிலை அவருக்கு இருக்கிற பாசத்தினால், அவனுடைய செயல்பாட்டினால், சீலத்தினால், அவனுடைய அடக்கத்தினால், ஒழுக்கத்தினால் இவன் ஏன் புள்ள என்று ஒரு மகனை பார்த்து தந்தையை சொல்கிறார் என்றால் மற்றவர்களை புறக்கணித்ததாக அர்த்தமில்லை. அதே போல எல்லா கடமையும் அல்லாஹ்வுக்குத்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தாரா புனியல் இஸ்லாமோ அல்லா ஹம்சன் என்ற 5 கடமைகளை மற்றொரு பிள்ளைகளுக்கு அழுகை ஓதும் போது நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நோன்பு எனக்கு சொந்தம், அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் என்றால், மற்ற அமல்களை விட இந்த அமலுக்கு ஒரு சிறப்பு. எல்லா அமல்களிலும் முகஸ்துதி ஏற்படும், நோன்பில் மட்டும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற முகஸ்துதிக்கு சான்ஸே வாய்ப்பில்லை. இவர் அதிகமாக தொழுகிறார், மிகப்பெரிய தொழுகையாளர். இவர் அதிகமாக ஜக்காத்து கொடுக்கிறார், மிகப்பெரிய கொடையவர். இவர் பலமுறை ஹஜ்ஜுக்கு சென்றார், ஹாஜி அல்ல அல்ஹாஜி. இந்த முகஸ்துதி எல்லாம் நோன்புல மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்து நோன்பு. அல்லாஹ் உண்ண மாட்டான், பருக மாட்டான், இது போன்ற பல்வேறு செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத் என்பதை விட மலக்குகளுடைய சிஃபத். அல்லாஹ் எல்லாம் வல்லவன், அனைத்திலும் மாறுபட்டவன். மலக்குகள் அவனுடைய படைப்புத்தான். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்றைத்தான் மலக்கு. எனவே படைத்தவன் தனி, படைப்பினங்கள் தனி. எனவே படைக்கப்பட்ட மலக்குகளுடைய தன்மையை மனிதனுக்கு கட்டித் தருவது, மனிதனுக்கு உணர்த்துவது நோன்பு. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், நோன்பு எனக்கு சொந்தம். என்னுடைய மலக்குகளை நினைவூட்டும் அமல், என்னுடைய தனித்துவத்தை நினைவூட்டும் அமல், அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்லி காட்டி அந்த நோன்பின் மீது ஒரு தனித்துவத்தை, ஸ்பெஷாலிட்டியை அல்லாஹ் ஏற்படுத்தி சொன்னார். எனவே இந்த நோன்பை ஏற்க வேண்டும், நோன்பை நோக்க வேண்டும். நோன்பு நோக்காதவர்களை பற்றி உள்ள நிலை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை
புனித ரமலான் மாதம் வந்த போது உள்ள ஒரு ஜும்மாவில மிம்பர்ல படிக்கட்டு ஏறுறாங்க. மிம்பர்ல படிக்கட்டு ஏறும்போது சத்தியபகர் கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? மாடிப்படி ஏற மாதிரி இருவரும் ஏறக்கூடாது. சில சத்தியபகர் அப்படி செய்யறாங்க, மாடிப்படி ஏறணுமா அப்படி கூட ஸ்டெப் ஒரு காலை எடுத்து வைத்து அந்த காலை அதிலே வைத்து அடுத்து எப்படி ஸ்டெப்பா தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றி தந்த கலாச்சாரம். எனவே அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படியில கால் வைத்தார்கள், வைத்தவுடன் ஆமீன் என்றார். அடுத்த படியில் கால் வைத்தார், அப்போதும் ஆமீன் என்றார். அடுத்த படியில் கால் வைத்த போதும் ஆமீன் என்றார். 3 முறை ஆமீன் சொன்னபோது சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று வழக்கத்துக்கு மாற்றமாக ஆமீன் 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 என்றார்களே, இது என்ன காரணம்? தொழுகை முடிந்து கேட்டல். யார் ரசூலுல்லாஹ், வழக்கத்துக்கு மாற்றமாக ஒவ்வொரு படியிலும் கால் வைத்த போது ஆமீன் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம், விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது நான் படியில் கால் வைத்த போது அந்த புனித ரமலான் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் காதில வந்து சொன்னார்கள், புனித ரமலான் வந்த பிறகும் அதில் அமல் செய்யாமல் அந்த மாதத்தை புறக்கணித்து மற்ற மாதத்தை போல் யார் செயல்பட்டார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள். நான் அதை ஓகே செய்த மாதிரி ஆமீன். ஆமீன் என்றால் ஆம் எனல். நம்ம தமிழில் ஆம், எஸ் என்பதற்கு ஆம், ஆம் எனல் என்று சொல்வதுதான் அரபியில் ஆமீன். அவர்கள் சபித்தார்கள், அந்த சாபத்தை நான் வரவேற்று வழிமொழிந்தேன். ஆமீன் என்பது ஒரு கோரிக்கையின் வழிமொழி. அடுத்த பணியில் கால் வைத்த போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, என்னுடைய திருப்பெயரை கேட்டவுடன் யாராவது ஸலவாத்தை சொல்லவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்றார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் போது, பேரை உச்சரிக்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது சொல்லி அந்த பேரை கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விழாக்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசும்போது பெருமானாருடைய பெயரை சொன்னால் அவர்கள் நபிகள் நாயகம் என்று மட்டும் சொல்வார்கள், இறை தூதர் என்று மட்டும் சொல்வார்கள். நாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வி, இந்த பெயரை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் உச்சரிக்கும் போது தனியாக சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லம். அந்த மாதிரி என்னுடைய பெயரை காதில் கேட்ட போது அந்த பெயரை ஏற்றுக்கொண்டு என் மீது ஸலவாத்து சொல்லாதவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று. 3வது படியில் வைத்த போது ஆமீன் சொல்ல காரணம் என்னவென்றால், ஒருவர் தன் பெற்றோரை வாழ்நாளில் சந்திக்கிறார். அவருடைய வாழ்நாளில் பெற்றோர் இருக்கிறார், தாய் தந்தை. அவர்களுக்கு பணிபுரிய செய்ய வேண்டும். பெற்றோருடைய திருப்தியை பெறாமல் எந்த மகனாவது, மகன் பெற்றோரை திருப்திப்படாத நிலையில் பெற்றோர் மூத்தா போனா மிகப்பெரிய பாவம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நம்பர் 2 அல்லாஹ் பெற்றோரை சொன்னான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அதே போல் உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், மறைத்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அப்ப அந்த இடத்துல பெற்றோர்கள் வாழ்நாளை சந்தித்து அந்த பெற்றோருக்கு திருப்திக்குரியவன் ஆகாத மகன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்ஸி மூலமா அறிவிக்கிறார். இந்த 3 தனித்த புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது தனித்தனியா சொல்றாங்க. 3 பாடத்தில் இது வரும். ஏன்னா ரமலானுடைய சிறப்பு, ஸலவாத்துடைய சிறப்பு, பெற்றோருடைய பேணது, 3லும் இந்த ஹதீஸ் வருகிறது. எனவே இந்த ரமலான்ல இதை நினைவூட்ட வேண்டும். ஏன்னா பெற்றோர் பேணுதல் வாழ்நாளில் நமக்கு கடமை. அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஸலவாத்தை சொல்லுதல் நம்முடைய ஆன்மீக கடமை. இதுல முதல்ல ரமலானை சந்தித்து அந்த ரமலானின் முறையான அமல் செய்யாமல் புறக்கணித்தவர்கள் நாசமாகட்டும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம். அதாவது சாபமிட்டதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு, அந்த சாபத்தை வழிமொழிந்ததாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது அது எப்படி மஸ்ஜிது நபவியிலே வெள்ளிக்கிழமை அந்த நிலைப்பாட பாருங்க. அந்த ஸ்டேஜ் முதல்ல எங்கே சபமிட்டார்கள், மைதானத்தில் பேசும்போதோ மக்கள் மன்றத்திலோ பேசுகிறது. மஸ்ஜிது நபவியில் இடம் முக்கியம். 2வது வெள்ளிக்கிழமை
மூன்றாவது மிம்பர்ல ஏறக்கூடிய தருணம். ஆக இடம் புனிதம் மஸ்ஜிது நபவி, அந்த கிழமை புனிதம் வெள்ளிக்கிழமை, அந்த தருணம் புனிதம் மிம்பர்ல ஏறுகிற தருணம். இந்த மூன்று முக்கியத்துவமான இந்த தருணத்தில் ஜிப்ரீல் இஸ்லாமுடைய சாபத்தை ரசூலுல்லாஹ் வழிமொழிந்தார் என்றால் ரசூலுல்லாவும் சாபமிட்டதாக பொருள். எனவே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், புனித ரமலான் வந்து அதில் செய்ய வேண்டிய அமல்களை செய்யாமல் புறக்கணித்தவர்கள் நாசமாகட்டும் என்று அந்த சாபம் அமைந்துள்ளது என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சாபமிட மாட்டார்கள். பொதுவாக அவர்கள் எந்த அளவுக்கு தரிசனம் இருந்தது, உம்மத்தின் மீது கனிந்திருந்தது என்றால், தாயிஸ் நகரத்து வீதியே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே பாடுகை செய்த கொள்ளைகள் கொஞ்ச நெஞ்சமா அத்தனை கல்லடி வந்த போது ஜிப்ரீல் இஸ்லாம் என்று கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அனுமதி மட்டும் கொடுங்கள், இந்த தாயிஸை சுற்றி இருக்கும் மலைகளை எல்லாம் எடுத்து நொறுக்கி இவருடைய தலையில போட்டு விடுவோம், இவர்கள் அழிந்து நாசமாகும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், இவர்கள் திரிந்தாமல் இருந்தாலும் இவருடைய சந்ததிகள் பிற்காலத்தில் திருந்துவார்கள், ஹிதாயத்தை கிடைக்கும், பொறுத்து கொண்டார்கள். கல்லடி பட்ட போதும் எங்கள் பெருமானே கயவர்களுக்கு சவிக்கவில்லை எங்கள் பெருமானே என்று அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய பாடலில் மிக முக்கியமான, மண்ணிலே பிறந்தேனோ எங்கள் பெருமானே, இந்த மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே என்ற அடியில பின்னால் வருது, கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே கயவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமான். அப்படி கல்லடி பட்ட போதும் எதிரிகளை சபிக்காத கண்மணி நாயகம் செல்லவாசம் கருணையின் பிறப்புட தனிவின் சிறப்புட அவர்கள் சபித்தார். யாரே? ரமலான் மாதத்தில் அமல் செய்யாதவர்கள். ரமலான்ல சுன்னத்து அமல் உருவாக்கம் இருக்கட்டும், பரந்தே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். பர்சன்டை எடுக்கிறோம் அல்லவா, அடிக்கடி விகிதாச்சார கணக்கெடுப்பை பற்றி பேசுவோம். விகிதாச்சாரம் என்றால் முஸ்லிம்களுடைய பெர்சன்டேஜ் எதை வைத்து, முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்ததினால் முஸ்லிமா? இல்லை. ஒரு இந்துவுக்கு பிறந்தால் அவர் இந்து தான், ஒரு கிறிஸ்தவருக்கு பிறந்தால் அவர் கிறிஸ்தவர் தான். அதிலும் கூட சைவத்திலே பிறந்தால் சைவம், வைணவத்திலே பிறந்தால் வைணவம். ஆனா முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்தவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பத முஸ்லிமாக கருதப்படுவார்கள். அரசின் கணிப்பு, அல்லாஹ்வுடைய அரசின் கணிப்பு வேற, அரசின் கணிப்பு வேற. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள், இந்தியாவிலே எத்தனை முஸ்லிம்கள், தமிழ்நாட்டில் எத்தனை முஸ்லிம்கள், ஒரு கணிப்பு இருக்கு. அந்த கணிப்பெல்லாம் அரசு கணிப்பு. அல்லாஹ்வுடைய அரசுடைய கணிப்பு இத்தனை பேர் அல்ல, இத்தனை பேர்கள். அப்போ புனித ரமலானை புறக்கணித்தவர்கள், அதிலும் ரமலான் மாதத்திலேயே கூட ஃபர்லை நிறைவேற்றாதவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பட்டியல்ல, எப்படி அது அரசுடைய பட்டியல முஸ்லிமாக கருதப்படும்? எனவே நம்மை புறம்போட வந்த மாதம் புனித ரமலான். இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அமல் செய்ய வேண்டும். முதல் பிரியாரிட்டி என்ன? முதல் முன்னுரிமை ஃபர்லான தொழுகைகளை தொழாதவர்கள் இந்த மாதத்தில் தொழ வேண்டும். அடுத்து இயன்றவர்களும் முந்தின பிந்தின சுண்ணத்துகளை மேற்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளில் வேறுபட்டால் விதிவிலக்கு இருக்கிறது, பஸ்பஸா திட்டமிட்டு விடக்கூடாது. அதிலும் குறிப்பா தராவீஹ் தொழுகை பாருங்க, 20 ரக்காத் இருக்கிறதுலவா, அந்த 20 கால்குலேஷனை எப்படி வருதுன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு கடமையான தொழுகை 17 இருக்கு. ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து கடமை. அது எப்படி 17 ரக்காத்துன்னா, இறைவனுக்கு சொல்வார், அல்லாஹ்வோட அடியான் தொடர்பு கொள்வதே இந்த 17 தான். அது எப்படின்னா 5 டிஜிட், 2 4 4 3 4, 2 சுபஹ் 2, 4 லுஹர் 4 ரக்காத்து, அஸ்ர் 4, 3 4 மக்ரிப் 3 ரக்காத்து, இஷா 4, 2 4 4 3 4 அடியான் அல்லாஹ்வோட கான்டாக்ட் செய்யக்கூடிய நம்பர். இதுல 17 இருக்கிறது அல்லவா, அதுல ஹனஃபி மதபில வித்திரு வாஜிப், ஷாஃபியில வித்திரு சுன்னத், ஹனஃபியில வாஜிப். அதை ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் 70 விழுக்காடு முஸ்லிம்களும் ஹனஃபி மதபை சொல்வது. ஆக 17 + 3 20. அந்த 20 ரக்காத்து ஃபர்து பிளஸ் வாஜிப் 20 ரக்காத். அதை நினைவூட்டும் வண்ணமாகத்தான் என்னவோ 20 ரக்காத்து தரார்கள். அந்த 20 சுன்னத்தான 20, ஃபர்தான
20க்கு சமம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு ஹதீஸை சென்ற வெள்ளிக்கிழமை நாம் நினைவூட்டணும். இந்த புனித ரமதான் மாதத்தில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துக்கு சமம். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் அது ஃபர்தை நிறைவேற்றியதற்கு சமம் என்று இருக்கும் போது இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே தராவீஹ் உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தும். குறைந்தபட்சம் 2 ரக்அத், அதுவும் தராவீஹ். 2 தொழுதாலும் தராவீஹ் தான், 20 தொழுதாலும் தராவீஹ். சில இடங்கள்ல சர்ச்சை நாடெங்கும், நமது ஊரில் மொத்த தமிழகமே, கேரளாவில் அவ்வளவு சர்ச்சை இல்லை, தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் 20 ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சைக்கே தேவையில்லை. ஏன்னா இது சென்ற வாரம் நினைவூட்டினோம். அது ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுவோம். ஷாப்பிங் போகிறோம். உதாரணமாக வீட்டில் சொல்லித் தரப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் பட்டியலிட்டா ஒரு 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வரும். நாம பாக்கெட்ல உதாரணமா 2000 ரூபாய்க்கான பொருளை பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் மால் போகிறோம். அந்த எண்ணத்தோடு பட்டியல் வீட்டில் கிடைத்ததை கொண்டு போகிறோம். பாக்கெட்ல வச்சது இவ்வளவு 1000, ஆனா கடைசியில் பில்லு வருது 2000. இப்ப 2000 ரூபாய் வீட்டில் கொடுக்கப்பட்ட பட்டியலில் 2000 ரூபாய் தேவையான உரிய பொருள் வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பாக்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போனா பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன செய்யணும்? 2000 ரூபாய்க்கு பொருளை வாங்க வேண்டும் என்று பட்டியலை வீட்டில் இருந்து வாங்கி ஷாப்பிங் போனால் அங்கே கிடைக்கிற அங்க டிஜிட்டல்ல வந்த நம்பர் என்ன? நேரம் மாத்தமா 2000. அப்ப நம்ம என்ன செய்வோம்? 1000 விட்டுட்டு 1000க்கான பொருளை வாங்குறோம். அதுக்கு மாற்றி வருது. ஆனா ஒன்றை நினைத்து பாருங்க, புனித மக்காவிலே ஷாப்பிங் போக நினைத்தோம். அங்கே செலவினங்களுக்காக கையில் வைத்த பணம், ஒரு சர்வீஸ் சொன்னது, ஒரு ஹஜ் சர்வீஸ் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துடுவாங்க. இன்னொரு ஹஜ் 10 தேவையில்ல, 5 தேவை. ஆனா தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ண பிறகு கடைசியில பார்த்தா 10,000க்கான பொருள் வாங்க வேண்டும். ஆனால் நம்ம கைவசம் இருப்பது 5,000. அங்கிருந்து திருப்பி இங்க வந்தா பணம் வாங்க முடியும்? யாராவது நண்பர்களத்துல கடன் வாங்கலாம், கைமாத்து வாங்கலாம், திருப்பி கொடுத்து விடலாம். ஆனால் அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட்ல பாருங்க, அல்லாஹ் எப்படி தீர்ப்பு வாங்குவான்? எய்தர் ஆர், இப்படி அல்லது அப்படி. ஒரு கால் 20 என்று தீர்ப்பு வழங்கலாம், அல்லது 8 என்று தீர்ப்பு வழங்கலாம். இப்ப 8 என்று தீர்ப்பு வழங்கினால் நிலைப்பாடு என்ன? 20 தொழுதவர்கள் நிச்சயமாக நஷ்டவாளியாக மாட்டார். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு 8 என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி வைத்துக் கொண்டு அவன் 8 என்று தீர்ப்பு வழங்கினால் எக்ஸ்ட்ராயில் 12 தொழுதவர்களே நீங்கள் தப்பு செய்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நிச்சயமாக. ஏன்னா அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆன்ல சொல்லிவிட்டார். ஒரு மனிதன் ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பயன்பாடை மறுவழி சந்திப்பான். என்று ஒரு சுபஹானல்லாஹ் ஒற்றை சொல்லினாலே உரிய நன்மை மிஸ் ஆகாது, தவறாகாதுன்னா அல்லாஹ்வுடைய வங்கியில டெபாசிட் பண்ணதெல்லாம் என்றைக்குமே அதில் ஏமாற்றம் ஏற்படாது. என்றைக்கும் அந்த வங்கி திவாலாகி விட்டது என்றோ அல்லது அதில் மாற்றம் ஏற்பட்டது என்று 100% அல்லாஹ்வுடைய வங்கி டெபாசிட் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் மறுமையில் கைமாறு கிடைக்கும். எனவே எக்ஸ்ட்ரா 12 தொழுதவர்களே 8 ரக்அத் தராவீஹ் நீங்க 20 தொழுவீங்க. அந்த 12 ரக்அத்துக்கு சுன்னத்துடைய நன்மை பெற்றுக் கொள்ளும். அப்போ தராவீஹ் நஃபில் முத்தலகாம, அதாவது இந்த தராவீஹ் என்கிற பேரில் நஃபில் முத்தல நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பார். என்ன தெளிவா குர்ஆன்ல சொன்னா, ஒற்றை சொல்லி ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கே நன்மை மிஸ் ஆகாது. சரி, நேர் மாற்றமா 20 என்று தீர்ப்பு வந்ததை வைத்துக் கொள்ளும். ஏன்னா இப்படி அப்படி எதிரார் இது அல்லது அது. அப்ப 20 என்று தீர்ப்பு வந்தால் 8 ரக்அத்துக்கு அடப்பால் என்ற மனுஷன் ஒருத்தன் சொன்னா 8 ரக்அத்து தராவீஹ், அதை நம்பி இல்லவா வாழ்நாளெல்லாம் நாம் 8 தொழுவோம். அவன் சொன்னதை நம்பி வேத வாக்கா கருதினோமே, ஆனா விவரங்கத்தனமா அவன்றைக்கு மாற்றிக்கொண்டோமே என்று சொல்லி தன்னை 20 தொழுது வந்த இந்த சமுதாயத்தை 1985 நல்ல நான் 1985 முன்னாலே 20,008 பேச்சு தமிழ்நாட்டில் எங்கிற குமரி முதல் சென்னை வரை, கோவை முதல் நாகை வரை பரப்பளவு கொண்ட தமிழ்நாட்டில் 20,008 என்ற பேச்சு 1985 முன்ன வந்ததே கிடையாது. எந்த கிராமத்தில் இல்லை. இப்பதான் ஒரு விவகாரம், ஒரு கேள்விக்குறி. அந்த விவகாரத்தினால் சில விபரீதங்கள்
அதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். இப்போ இந்த அல்லாஹ்வுடைய தீர்ப்பு 20 என்று வந்தால் வெட்டி தொழுவர்கள் நினைப்பார்கள் 12 ரக்கத்துடைய நன்மை இழந்து விட்டோம். சரி, யாருக்காவது அமல தடை வாங்க முடியுமா? அந்த மறுமை நாளுடைய சூழ்நிலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல ஒரு ஆயத்தில் சொல்லாம், மறுமையில் பிறரிடத்தில் யாரும் யாருக்கும் இதையும் கைமாற வாங்க முடியும். அல்லாஹ் அனுமதி கொடுத்தவர்களே தரும். அனுமதியா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எனும் மன்றாட்டம் நம்பரும். அதனை தொடர்ந்து குர்ஆன் ஷஃபாஅத் அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபாஅனில் அபத். குர்ஆனும் அதில் வைக்கக்கூடிய அந்த குர்ஆன் அந்த மாதத்தில் வைக்கக்கூடிய நோம்பும் ஷஃபாஅத். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நம்பரும், குர்ஆனுடைய ஷஃபாஅத், நோம்புடைய ஷஃபாஅத், ஹாஃபிஸான பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் ஷஃபாஅத். அப்படியெல்லாம் இருக்கும் போது மற்றபடி யாரிடத்தில் எந்த கைமாற்று வாங்க முடியும்? அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறது. அருமையான பெருமக்களை, 20 தொழுபவர்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இழப்பு கிடையாது. செய்த அமல்களுக்கெல்லாம் கைமாறு கிடைக்கும். பாக்கெட்டில் இருக்கிற காசுக்குத்தானே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே போல துனியாவில் வாழ்ந்த காலத்தில் தொழுகைக்குத்தானே நன்மை கிடைக்கும். ஆனா அதற்காக 8 ரக்காத்து தொழுகையோட மோத வேண்டும். அவர்களோட விவாதம் வேண்டாம், விவகாரம் வேண்டாம். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 8 அசியாம இஷ்டம். சிலருக்கு அசதியினால அல்லது சோர்வினால கொஞ்சம் குறைவா சொல்றது அவரவருடைய நிலை. ஆனா ஒரு கருத்து சொல்லப்பட்டது. நான் இதை ஒரு உலா மேடையில் பேசிய போது எனக்கு ஒரு கடிதம் வந்தது. என்ன தெரியுமா? அப்ப நன்மை என்பதற்காக வேண்டி நீங்க மகரிபு தொழுகை 4 தொழ முடியுமா? அதுக்கு நான் கடிதத்தின் மூலமாக, அப்ப அந்த வாட்ஸ்அப் இல்லாத காலம், கடிதம் என்ன, சரி 8க்கு 20க்கு இப்படி சொல்றீங்களே, அப்படின்னா மகரிபு 3 ரக்காத்தானே, ஃபஜ்ர் 2 ரக்காத்தானே, சிறப்பான நன்மை கிடைக்கட்டும் என்பதற்காக ஃபஜ்ரை 4 தொழுவீர்களா அல்லது மகரிபு 4 தொழுவீங்கன்னா ஒரு கடிதம். அதுக்கு உடனே பதில் கடிதம் மூலமாக சொல்லப்பட்டது. பத்திரிகையும் நான் அதை பிரசுரித்தோம். என்ன பதில்னா, இந்த சுன்னத்துக்கும் ஃபர்துக்குள்ள வித்தியாசம். சுன்னத் என்பது மனைவி போன்றது, ஃபர்து என்பது தாயை போன்றது. எல்லோருக்கும் மார்க்க சட்டப்படி 4 மனைவி வரை மனமுடிக்கலாம். அவரவருடைய சூழ்நிலை கேட்க ஷரியத்தை அனுமதித்தது. அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு தெளிவாக சொன்னது. எனவே சுன்னத் என்பது மனைவியை போன்றது. மோர்தியின் ஒன்று அனுமதிக்கப்பட்டது, ஒன்றிற்கு மேல் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஃபர்து என்பது தாயை போன்றது. நமக்கு தாய் ஒருத்திதான், எனக்கு இன்னொரு தாய் வேண்டும். காமெடியில் சொல்லப்பட்டதை போல தாய் ஒரு தாய், எனக்கு தந்தை வேண்டும் என்று சொல்ல முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் தான். ஒரு தாய் இன்னொருத்தியை தாய் என்று அழைக்கும் போது தாரம் வேண்டுமானால் ஒன்றுக்கு மேல் அனுமதிக்கப்படுகிறது, தாயை ஒன்றுக்கு மேல். எனவே ஃபஜ்ர் என்பது 2 ரக்காத்து, மகரிப் என்பது 3 ரக்காத்து. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வரையறுத்தார்கள், இதுதான் விதி என்றார்கள். அது தாய்க்கு சமம், அங்கு ஒன்றுக்கு மேல் என்று எதிர்பார்க்க முடியாது. சுன்னத் என்பது தாரத்திற்கு சமம் என்று வித்தியாசத்தை சொன்னவுடன் கேள்வி அளிப்பவர்கள் வாய் மூடி விட்டார்கள். இதுவரையும் பதில் வரல. இந்த 8:20 விவகாரம் வந்த நேரமே நான் ஒரு பத்திரிகையை கட்டுவது. அந்த கட்டுரைக்கு அது தாய் இது தந்தை தாரம் என்று சொன்னவுடன் இத்தனை ஆண்டுகளாக பதில் வரவில்லை. பல மேடைகளும் அதை நாம் எடுத்து சொன்னோம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், புனித அமல்களை அதிகமாக செய்வதற்கு பொருத்தமான மாதம் இந்த ரமதான் மாதம். அதிகம் செய்வோம். அதிக விளைச்சலில் மகசூல் கிடைப்பதை போல நம்முடைய அமல்களின் விளைச்சல் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமையில் பயன் கிடைக்கும். எல்லாமல் அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.